ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 54. எபிசோடு 53 மிஸ் பண்ணவங்க ஈஸியாக வாட்ச் பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க, இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். கேசில் இன்னும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரலைன்னு நம்ம ஆளுக்கு உடனே புரியுது. பிளாக் நைட் இல்லாதப்ப கேசிலை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. அப்போ ஏதோ சொதப்பல் நடந்திருக்குதுன்னு டவுட் ஆகி நைட் ஸ்கேம் பக்கம் ஓடணும்னு நினைக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கேசிலை நோக்கி செம்ம ஸ்பீடாக கிளம்புறான். வழியில் ஏதோ தப்பாக இருக்குன்னு நோட் பண்ணுறான். மெயின் டீம்ல இருந்து பிரிஞ்சு ஒரு மேஜிக் கேங் தனியாக நிற்கிறத பார்த்து இவனுங்க ஏன் இங்கே நிற்கிறானுங்கன்னு டவுட் ஆகுது. அதில் ஒருத்தன் வெப்பனை தூக்குனதும் சீன் செம்ம பதட்டமாகுது. நம்ம ஆளுக்கு லேட்டாக தான் டேஞ்சர் புரியுது. நம்ம ஆளுங்களையே ஏன்டா அட்டாக் பண்ணுறீங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகி கேட்குறான். அப்போ ஒருத்தன் சீக் ட்ராக்கர்னு பேரை சொல்லி கூப்பிட்றான். இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிளாக் நைட்டை நீ தான் தப்பிக்க விட்டுன்னு அந்த மேட்ச் நம்மால் மேலே பழிய போடுறான். இந்த தப்புக்கு பனிஷ்மெண்ட்டாக உன்னை பேரஸுக்கு மாத்துறோன்னு அவன் சீன் போடுறான். இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு நக்கலா சிரிப்பு தான் வருது. அந்த தொல்லை பிடிச்ச நாய் மறுபடியும் உள்ளே பூந்துட்டான்னு புரியுது. பிளாக் நைட் தப்பிச்சதுக்கு நான் எப்படிடா பொறுப்பாவேன்னு கோவமாக கேட்குறான். இந்த மேஜிக் கேப்டன் இங்கிரிட் ஆக்சன், உன் பிளானால தான்டா அவன் தப்பிச்சான், இல்லைன்னா நாங்கள் பிடிச்சிருப்போன்னு பழிய போடுறான். சும்மா இருப்பானா நம்ம ஆளு. டே, அந்த பிளாக் நைட்டு யுசியா உள்ளதான் இருக்கானான்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டியான்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் கேசிலோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாயிண்டை வைக்கிறான். உடனே இங்கிரிட் முன்னாடியே ஒருத்தன் கேசில்ல இருந்து எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்கிறான். அதுக்கு நம்மால் அவன் ஹெல்ப் கேட்க போன மெசேஞ்சராக கூட இருக்கலாம். அது பிளாக் நைட் இசியானு உனக்கு எப்படிடா தெரியும்னு கேட்குறான். இந்த கேள்வியை கேட்டதும் இங்கிரிட்டுக்கு செம ஷாக் ஆயிடுது. ஏன்னா அவன்கிட்ட பதிலே இல்லை. பிளாக் நைட்டை தப்பிக்க சொன்னதே இவன் தானு நம்மால் கன்ஃபார்ம் பண்ணுறான். 3 வருஷமா எனிமிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த துரோகியை வெளுத்து வாங்குறான். ஆனால் அந்த ஆளுக்கு தான் எம்பையரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு தெரியாதுன்னு நம்மால் நம்புகிறான். மாட்டிக்கிட்டதும் இங்கிரிட் சும்மா கப்புச்சிப்புன்னு ஆகுறான். உன் லூசனத்தை நிப்பாட்டிட்டு என் பின்னாடி வா, உன் தப்பெல்லாம் மேலே இடத்துல ரிப்போர்ட் பண்ணுறேன்னு நம்மளால மிரட்டுறான். இங்கிரிட் வெளியே கூலா சீன் போட்டாலும் உள்ளுக்குள்ளே உதறுது. அப்புறம் 2 பேரும் இங்கிரிட்டையும் அவன் ஆளுங்களையும் கூட்டிகிட்டு கேசிலுக்கு திரும்புகிறாங்க. உள்ளே வந்தால் நம்ம ஆளுக்கு தெரிஞ்ச ஒரு கேங் வெயிட் பண்ணுது. நம்ம நைட்ஸ் எல்லாம் செம்மாடி வாங்கி முட்டி போட்டு கிடக்கிறத பார்த்து நம்ம ஆள் ஷாக் ஆகுறான். அதில் ஜார்ஜும் இருக்கான். என்னடா நடந்துச்சுன்னு நம்ம ஆள் கோவமாக கேட்க இங்கிரிட் நீ லிமிட் மீறி போகிறேன்னு திமுறா சொல்கிறான். ஜார்ஜ் உடனே நம்ம ஆளுக்கு ஹெல்ப் பண்ணதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு கத்துறான். நாங்கள் உண்மையான நைட்ஸாக இருக்க தான் ஆசைப்பட்டோம்னு சொல்லும்போதே வலியால் துடிக்கிறான். எல்லாரும் முன்னாடியும் ஒரு கொடூரமான மேஜிக் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு தரப்படுது. நம்ம ஆளுக்கு செம்ம காண்டாக்கி கூட இருக்கிறவங்களையே கைதி மாதிரி ட்ரீட் பண்ணுறியடான்னு கத்துறான். உடனே இங்கிரிட் வாய மூடுடா, இன்னொரு வார்த்தை பேசினா இங்கேயே உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு ஓப்பனாக மிரட்டுறான். அப்போ கரெக்டாக மேலே இருந்து செம மாசா ஒருத்தவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்தவங்க நான் டெல்ஃபாவோட 8வது மேட்ச் கார்ப்ஸ் இங்கிரிட் ஹாங்சன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீ சீக் ட்ராக்கரையே மிரட்டுறியா, இது ரொம்ப சீரியஸான மேட்டர்னு வார்னிங் கொடுக்குறாங்க. உடனே ஒரு பிளாண்ட் ஹேர் ட்ராக்கரால் ட்ராக்கர் ஃபேமிலி இப்போ தேவைப்பட்டா டெல்ஃபோ கூட சண்டை போட ரெடியாக இருக்குன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். இதை கேட்டதும் அங்கே இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. இந்த வார்னிங் ஸ்ட்ரைட்டாக ட்ராக்கர் ஃபேமிலி கிட்ட இருந்து வருதுன்னு இங்கிரிட்டுக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்காக மொத்த டெல்ஃபோ மேலேயும் வார் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் ஓவர்னு அவன் சமாளிக்க ட்ரை பண்ணும்போது நீ பேசின பேச்சை சவால் விட்ட மாதிரி தாண்டான்னு அவனுக்கு பல்பு கொடுக்குறாங்க. இந்த ட்ராக்கரால் ட்ராக்கர் பேரை சும்மா அசால்ட்டாக யூஸ் பண்ணிட முடியாதுன்னு செமகத்தாக வார்னிங் தரான். ஒரு ட்ராக்கரை மிரட்டினா அதுக்கான ரிசல்ட் உன்னால் தாங்க முடியாதுன்னு ஓப்பனாக சொல்கிறான். இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் இங்கிரிட் உடனே பல்ட்டி அடித்து நான் சும்மா இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் அவனை கூப்பிட்டேன்னு உருட்டுறான். நம்மளும் இதை பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு அந்த பொய்யை சப்போர்ட் பண்ணி அந்த இடத்த கூல் பண்ணுறான். அப்புறம் நான் என் ஆளுங்க கிட்ட பேசிக்கலாமான்னு பர்மிஷன் கேட்டு இங்கிரிட்டை லாக் பண்ணுறான். இங்கிரிட் செம்மகாண்டா பார்க்குறான். ஆனால் இப்போ முடியாதுன்னு சொல்ல வழியே இல்லை. அந்த ட்ராக்கரால் நம்ம ஆளுக்கு 20 நிமிஷம் டைம் தரான். வெளியிலேருந்து யாரும் கேட்கக்கூடாதுன்னு நம்ம ஆளு ஒரு மேஜிக் ஸ்க்ரோல்ஸை யூஸ் பண்ணி லாக் பண்ணுறான். இப்போ சேஃப் ஆனதும் தன்னோட ஆளுங்க கிட்ட சுற்றி இருக்கிற எந்த மேஜிக் டிவைஸும் நம்மளை மானிட்டர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லுன்னு அந்த ட்ராக்கர் ஆள் கேட்குறான். நான் ஏற்கனவே அந்த பிளாக் நைட்டை பிடிச்சிட்டேன்னு நம்ம ஆளு சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னவா பிடிச்சேன்னு கேட்டதுக்கு நான் அவன் கார்டை குறைச்சி சண்டையை இழுத்தடிச்சு கடைசியில் தூக்கிட்டேன்னு கூலாக சொல்கிறான். பெரிய பெரிய நைட்ஸை திணற ஒரு எனிமியை நம்மால் அசால்ட்டாக பிடிச்சதை பார்த்து ட்ராக்கர் ஆளுங்களுக்கே செம்ம இம்ப்ரெஸ் ஆகுது. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ கேப்டன் இங்கிரிட்டுக்கும் அவனுக்கும் பெரிய லிங்க் இருக்குன்ற உண்மையை கண்டுபிடிச்சதா நம்மால் சொல்கிறான். இப்போ என்ன பிளான்னு கேட்டதுக்கு டெல்ஃபாவோட ஊழலை அவங்க தான் பார்த்துக்கணும், ஆனால் இப்போதைக்கு நான் இறங்கி செய்கிறேன்னு கெத்தா சொல்கிறான். கரெக்டான சான்ஸுக்காக வெயிட் பண்ணுறதை விட உடனே ஆக்ஷனில் இறங்குறான். இந்த கேசிலுக்கு வெளியே கார்ட்ஸ் எல்லாம் செம்ம பதட்டமாக நிற்கிறாங்க.
உள்ள நம்ம ஆளு மட்டும் தனியாக யாருக்காகவோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறான். கடைசியாக ஒருத்தர் நம்ம ஆளோட ரூமுக்கு வராரு. அவர் தான் ப்ரொஃபஸர் ஃபேனன். இவருக்காகத்தான் நம்ம ஆளு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன ஆச்சுன்னு ஃபேனன் கேட்க, நான் முன்னாடியே கொடுத்த வார்னிங்கை கேட்காதால வந்த ரிசல்ட்டு தான் இதுன்னு நம்ம ஆளு சொல்கிறான். சுச்சுவேஷன் இவ்வளோ மோசமாக போனதை பார்த்து ஃபேனனுக்கு ஒன்றுமே புரியலை. உங்களுக்கே தெரியும் கேப்டன் இங்கிரட் ஒரு கரப்டான ஆளுன்னு நம்மளால உண்மையை சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நிறைய சீனியர் மேஜ் ஆஃபீஸருக்கும் இது தெரியும். ஏன்னா ப்ரமோஷனுக்கு இது ரொம்ப முக்கியம். யாரும் அந்த சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலைன்னு சொல்கிறான். உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது. டெல்ஃபாவோட எக்ஸ்பீரியன்ஸை விட்டுட்டு நேர்மையை சூஸ் பண்ணுங்கன்னு நம்மளால சொல்கிறான். அப்புறம் எம்பையர் பண்ணுற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு ஸ்ட்ரைட்டாக கேட்குறான். அந்த பிளாக் நைட் பற்றின எல்லா சீக்கிரட்டையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நம்மளால சொல்கிறான். இப்போ ஃபேனனுக்கு ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்று, இந்த கரப்ஷனை வெளியே சொல்லணும், இல்லைனா தன்னை காப்பாற்றிக்க சைலண்ட்டாக இருக்கணும். ஆச்சு பதில் சொல்லுங்கன்னு நம்மளால ப்ரெஷர் பண்ணுறான். இந்த கரப்ஷனை வெளியே கொண்டு வர எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறான். வெளியே பார்த்தா இங்கிரடும் அவனோட மேஜ் பசங்களும் ஒரு பிளான் பண்ணி பொசிஷனுக்கு போகிறானுங்க. சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. ஒருத்தன் இங்கிரட் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ண நம்ம ஆளோட மீட்டிங்கில் என்ன ஆச்சுன்னு இங்கிரட் கேட்குறான். ஃபேனன் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னதும் இங்கிரட் கன்ஃபார்ம் பண்ணுறான். ஃபேனன் நேர்மையை விட தன்னோட ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரை மாற்ற முடியாதுன்னு இங்கிரட் செம்ம ஹாப்பி ஆகிறான். அதை வச்சு அடுத்த பிளானை ஸ்டார்ட் பண்ண ஆர்டர் போடுறான். சுமார் 2 வெடியை வெடிச்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுங்க. பார்க்குறவங்களுக்கு சீன் ரியலாக தெரியணும்னு ஸ்கெட்சு போட்டு தரான். அந்த மேஜிக் பசங்களும் இதை ஒரு ட்ராமா மாதிரி செட் பண்ணி கேசலுக்குள்ள மேஜிக் அட்டாக்க போடுறானுங்க. இங்கிரட் எந்த ரிசல்ட்டும் வராததை ஜார்ஜ் மேலே பழிய போட்டு இந்த கலவரத்தை யூஸ் பண்ணி தன்னை காப்பாற்றிக்க பிளான் பண்ணுறான். ஆனால் அந்த வெடி சத்தத்துக்கு எந்த ரியாக்ஷனும் வராததை பார்த்து ஏதோ தப்பாக இருக்குன்னு அவனுக்கு டவுட் வருது. உள்ளே இருக்கிறவனுங்க சும்மா நடிக்கக்கூட இல்லையேன்னு நினைக்கும் போது அவனோட கான்ஃபிடென்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. இப்போ கேசிலோட டோர் தானாக திறக்குது. இது அவனோட பிளான்லேயே இல்லையே. ஒருத்தன் அவனை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண வெளியே வரான். இதை பார்த்து இவனுக்கு செம்ம உதறல் எடுக்குது. வெளியே வந்தது யாருன்னு தெரிஞ்சதும் இங்கிரடு சும்மா ஷாக் ஆகுறான். நம்ம ஆளு செம்மக்குள்ள அவனை பார்த்து என்னடா மாட்டிட்டியான்னு ஒரு பார்வை பார்க்குறான். ஹேக்கர் ஆளுங்க அவனை சுற்றி வளைச்சி பார்க்கக்கூடாததை பார்த்துட்டியாடான்னு நக்கலாக கேட்குறாங்க. நம்ம ஆளு இன்னொரு ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி உள்ளே நடக்கிறது வெளியே யாருக்கும் கேட்காத மாதிரி ஃபீல் பண்ணுறான். இப்போ யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதும் செம்மையாக ஒரு ஃபைனல் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறான். ஃபேனன் முன்னாடி வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாங்கிற ஆஃபர் நிஜமானு கேட்குறாரு. ஆமாம், உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டேன்னு நம்மளால சொல்கிறான். ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணால் டெல்ஃபோ மூலமாக வந்த உங்களோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் காலியாகிடும்னு நம்மளால வார்னிங் தரான். ஃபேனன் அந்த ரிஸ்க்கை ஏற்றுக்கிறாரு. ஒரு அசிங்கமான பாதையில் போகிறத விட அதை விட்டுட்டு போகிறதே கெத்துன்னு சொல்கிறாரு. தன்னோட கெரியரை விட நேர்மையை சூஸ் பண்ணதுக்காக நம்மளால் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். இருந்தாலும் இப்போ இங்கிரேடை போட்டு தள்ளணும்னு எல்லார்கிட்டையும் சொல்கிறான். ஃபேனனோட இந்த முடிவை பார்த்து இங்கிரேடுக்கு செம்ம காண்டாகி கத்துறான். மறுபடியும் அவரை மிரட்ட ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்மளால குறுக்க பூந்து இவனால தான் இப்போ கேஸுன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறான். எனிமிங்க கூட இவன் பண்ண டீலிங்கையும் கரப்ஷனையும் விசாரிக்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.